ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்குல அடை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அரிசி 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/2 கப்பு, கடலப்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு இதையும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, 4 வரமிளகா இதெல்லாம் ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி விடாமல் ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு இதே ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தோம் அரிசி அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டுறாதீங்க, வேணும்னா கொஞ்சமாக விடுங்க லைட்டாக. இந்த பாருங்க, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். அப்புறம் மரவள்ளி கிழங்க நான் ஏற்கனவே தோல் சீவி வச்சுருந்தேன். அது கேரட் சீவறதில் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நல்லா இதை சீவிட்டு அப்படியே ஜாரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். ஒரு 2 சுற்றுலேயே நல்லா அரைஞ்சிரும். நம்ம கிரைண்ட் பண்ணதுனால பாருங்கள், இந்த மாதிரி அரைஞ்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். குறைன்னு இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். இப்போ எல்லா அரவையும் சேர்த்து ஒரு யானத்தில் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அடைப்பதம் வாக்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே தோசை கல் போட்டிருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு நம்ம இப்போ அடையை வாக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி மெல்லிசா பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் அடைக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஆட் பண்ணி வைக்கிறேன். இன்னும் முருகலாக வரும். இப்போ இந்த ஒரு சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நான் திருப்பி போட்டதுக்கப்புறமும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அடைக்கு அவ்வளோ எண்ணெய் விட்டால் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். இப்போ 2 சைடுமே வெந்துருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது தொட்டுக்கைக்கு நான் மோர் குழம்பு இன்றைக்கி பண்ணியிருந்தேன். தயிர் கூட துவைச்சி சாப்பிட்டுக்கலாம். சூடான சுவையான மரவள்ளி கிழங்கு அடை ரெடி. தொட்டுக்க மோர் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.